கனமழையினுடைய ஆட்டம் பொறுத்த வரைக்கும் சற்று தீவிரமாக இருக்க போகுதுங்க. வடகிழக்கு பருவமழையும் கிட்ட நெருங்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம தப்பிக்கவே முடியாது. ஆகவே தாழ்வான பகுதிகள் ரெடியா இருந்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை ஆரம்பமே ஒரு மிக கனமழை முதல் அதி கனமழையாக தான் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா வலுவான தாழ்வு பகுதிகள் ஆரம்பம் முதலே உருவாகி கரை கடப்பதற்கான சாதகமான சூழ்நிலைகள் இருக்கு. அக்டோபர் இறுதியில பல சம்பவங்கள் இருக்கு. அதே மாதிரி நவம்பர் மாதம் தொடக்கத்துல ஒரு தாழ்வு பகுதி, அதுக்கப்புறம் நவம்பர் மத்தியில ஒரு தாழ்வு பகுதி உருவாகி புயல் சின்னங்கள், நவம்பர் இறுதியில ஒன்று, அதுக்கப்புறம் டிசம்பர் முதல் வாரங்கள்னு அப்படி ஒன்றன் பின் ஒன்றாக 3 முதல் 4 தாழ்வு பகுதிகள் அடுத்தடுத்து உருவாகி அதிக மழை பொழிவை தமிழக கடலோர மாவட்டத்திற்கு கொடுக்க போகுது. அதுல ஒரு சில தாழ்வு பகுதிகள் புயல் சின்னமாக உருவெடுத்து வலுப்பெற்று மிரட்டத் தொடங்கும். ரொம்ப மோசமானதாக இருக்க போகுது. இந்த மழை வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதுமாக ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது. ஏன்னா வடகிழக்கு பருவமழை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடந்த ஆண்டுகளிலும் நல்ல மழை பொழிவை கொடுத்துட்டு கூடுதல் மழை வாய்ப்புகளை பார்த்தோம். இந்த வருஷமும் அதே போல இன்னும் நல்ல ஒரு கூடுதல் மழை வாய்ப்பாகவே நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுல முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க முதலாவது, அதே மாதிரி விவசாயிகள், டெல்டா விவசாயிகளும் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. ஏன்னா மழை ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த வருஷமும் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவை விட அதிக மழை வாய்ப்புகள் உறுதியாகி இருக்கிறது. குறிப்பா டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமா இருக்கும். இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடியே மிக கனமழை நிறைய மாவட்டத்துல வரப்போகுது. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு எப்படின்னா போதுமான மழை பொழிவு இருக்கும். நிச்சயமாக ஏரிகள், குளங்கள், ஆறுகள் எல்லாமே நிரம்பி காணப்படுவதற்கான சாதகமான சூழ்நிலைகள் ஒரு 80% வரைக்கும் தமிழகத்தில் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இப்ப எல்லா மாவட்டங்களுமே மழை வரப்போகுது. வெறும் ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் இல்லை, சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் மழை வரப்போகுது. அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் மழை வர இருக்கு. இதுல அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு போதுமான அளவு கிட்டத்தட்ட மழை பதிவாயிருச்சுன்னா, பருவமழை தொடங்கிய பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு மழையும் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாதிப்புகளையும் சேதத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். நண்பர்களே, கடைசி வரைக்கும் தயவு செஞ்சு வானிலை அறிக்கையை கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து நம்ம காமிச்சிருப்போம். பெஸ்ட் ஆஃபரில் பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டில் போயிட்டுருக்கு. நம்ம சேனல் மூலயமா வாங்குறவங்களுக்கு நல்ல சிறந்த சலுகைகள் வழங்கப்பட்டு வருது. அதனால் போய் பாருங்கள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் மழை காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனை செய்யப்பட்டு வருது. வாங்கி பயன்பெறுங்க. முதலாவதாக கடலோர மாவட்டங்கள், அதாவது தமிழ்நாட்டில் இன்று முதல் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது ஒரு பக்கம் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அடுத்தபடியாக ஏற்கனவே நம்ம சொன்னது தான், அக்டோபர் 2லேருந்து 10 வரைக்கும் மழை உறுதியாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் நடக்க போகுது. தொடர்ந்து மழையினுடைய தீவிரமும் ரொம்ப அதிகமாக பதிவாக போகுது. இன்று முதலாக படிப்படியாக மழை வாய்ப்புகளும் தீவிரம் அடையும். எந்த நேரங்களில் மழை வரும் என்பது குறித்து கடந்த வானிலை அறிக்கையிலே நம்ம சொல்லிட்டோம். இரவு நள்ளிரவில் தான் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும். முதலாவதாக கடலோர மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையாக பதிவாகிய பிறகு பின்னர் உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழையாக பதிவாக தொடங்கும். ஆகவே முதலாவதாக கடலோர மாவட்டத்தில் நல்ல மழை பொழிவை எதிர்பாருங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், இங்கெல்லாம் நல்ல ஒரு மழை பொழிவு, ஒரு இடைவிடாத ஒரு கனமழையானது தொடர்ந்து தீவிரமாக எதிர்பாருங்க. மிதமானது முதல் கனமழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள், அதைத் தொடர்ந்து வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். நிறைய பகுதிகள், அதாவது வெறும் 4 மாவட்டங்கள் 5 மாவட்டங்கள் மட்டும் இல்லைங்க, எல்லா பகுதிகளும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள், வட தமிழக கடலோர பகுதிகள், அதுக்கப்புறம் மயிலாடுதுறையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய டெல்டா பகுதிகள், அதே மாதிரி உள் மாவட்டத்தில் வேலூரில் ஆரம்பித்து சேலம் வரை இருக்கக்கூடிய வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் கணிசமாக இன்று முதல் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க, டெல்டா மற்றும் உள் மாவட்டத்தில், அதாவது வட தமிழ்நாடு முழுவதும்
நிறைய பகுதிகளில் மழை பெய்ய ஆரம்பிக்கும். அதில் இன்றைக்கும் நாளைக்கும் நமக்கு மிதமானதுலேருந்து கனமழை ஒரு 80% மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும். அதுக்கப்புறம் 20% வரைக்கும் சற்று கன முதல் மிக கனமழை வரை ஓரிரு இடங்களில் எதிர்பார்க்கலாம். அதுவும் இரவு நேரத்தில் நல்ல மழை வந்துட்டு போகும். இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் நல்ல மழை வாய்ப்புகள் நிச்சயமாக காத்திருக்கிறது. வருகிற அக்டோபர் 10ஆம் தேதி வரை இந்த தொடர் மழையானது பதிவாக போகுது. இது வெறும் ஒரு நாள் 2 நாளோட முடிஞ்சிட போகிறது கிடையாது. அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தீவிரமடையும். சில இடத்தில் கனமழையாகவும் சில இடத்தில் மிக கனமழையாகவும் கொட்டி தீர்க்கும். கொஞ்சம் கொஞ்சமாக காற்றுடைய திசையில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் வரும் நாட்களில். அதையும் நம்ம தேதிகள் குறிப்பிட்டிருந்தோம், எப்போ நமக்கு காற்றின் திசை மாறுபாடுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. வருகிற அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரத்தில் எதிர்பார்க்கலாம். காலை பகலில் மழை கிடையாது. பகலில் கொஞ்சம் வெயில் வரதான் செய்யும். ஏன்னா நிறைய பேர் அந்த வெயிலை பார்த்துட்டு ஏமாந்துட்டு இருக்கீங்க. என்னப்பா மழைன்னு சொல்கிறீங்கன்னா வெயில் மட்டும் இப்படி அடிக்குதுன்னு சொல்லி சில பேர் ஏமாந்துட்டு இருக்கீங்க. பகல் நேரம் வெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க. மாலை நேரங்களுக்கு அப்புறம் தான் நமக்கு மழை பெய்யும்ங்கிற அந்த நேரத்தையும் நம்ம தெளிவாக குறிப்பிட்டாச்சு. வரும் நாட்களில் தென் மாவட்டங்கள் அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மழை ரொம்ப குறைவான இருக்கக்கூடிய இடங்களாக சில மாவட்டங்கள் இருக்கு. குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் இங்கெல்லாம் கொஞ்சம் மழை சரியாக வர்றதில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வெயிலும் கொஞ்சம் பகலில் அதிகமாக இருக்கிறது போல இருக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. மழை வரும். தென் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த சுற்று மழையில் நீங்கள் மழை பொழிவை பாருங்கள், நல்ல ஒரு கனமழையாக எதிர்பார்க்கலாம். மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் தென் மாவட்ட இடங்களில் இந்த சுற்று மழை பொழிவு இந்த அக்டோபர் முதல் வாரங்கள் 2வது வாரத்தில் நிச்சயமாக தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்பு அதிகரிக்கும். ஆனால் மிக கனமழை, அதி கனமழை கிடையாது. ஓரளவு மிதமானதுலேருந்து கனமழை தான். வடகிழக்கு பருவமழை தொடங்கட்டும். அதுக்கப்புறம் எங்கே ரெட் அலர்ட் கொடுக்கப்படுகிறது, எங்கே வெள்ள அபாய எச்சரிக்கை, எங்கே புயல் சின்னங்கள் வரும் அப்படிங்கிறத தகவலை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் மிதமான மழை பொழிவுகள் பதிவாகும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் மிதமான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். தேனி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களிலும் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பாருங்க. சில இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓரிரு இடங்களில் கனமழை பெய்தாலும் 90% வரைக்கும் மிதமான மழையே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் 17ஆம் தேதிக்கு பிறகு வீச தொடங்கும். எப்பொழுதுங்க வடகிழக்கு பருவக்காற்று திசை மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. வடகிழக்கு பருவக்காற்று பொறுத்தவரை அக்டோபர் 17ஆம் தேதிக்கு பிறகு வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காற்றின் திசை அப்பொழுது நமக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். அக்டோபர் இறுதியில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருக்கும். இப்பொழுது கிடையாது. அக்டோபர் இறுதியில தான் நமக்கு வடகிழக்கு பருவமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். காற்றின் திசையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு காணப்படும். அதனால் நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.